வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் உள்ள கார் டு நோர்ட்ன்ற லகாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரான்ஸில் வந்து லகார் என்று சொல்கிறது வந்து ரயில்வே ஸ்டேஷன், புகையிரத நிலையத்தை தான் நீங்கள் லகார் என்று சொல்லுவீங்க. இந்த புகையிரத நிலையத்திலிருந்து நீங்கள் லண்டன், ஜெர்மன் இப்படி வேறு வேறு நாடுகளுக்கு வந்து நீங்கள் போகலாம், யூரோப் கண்ட்ரிஸ்க்கு. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் உள்ள ஏனைய மாவட்டங்களுக்கும் இந்த ரயில் நிலையத்திலிருந்து நீங்கள் போகலாம். வாங்க இந்த வீடியோ மூலம் கார் டு நோர்ட் லகாரை வந்து சுற்றி பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து கடைகளும் இருக்கிறது, அதாவது வந்து சென்டர் கொமர்ஷியல் என்று சொல்லுவாங்க. நிறைய ஷாப்புகளும் இருக்குது, ஃபோன் ஷாப், ரெஸ்டாரண்ட், அலிமெண்டேஷன், இப்படி வந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய எல்லா விதமான கடைகளும் இருக்குது, குடும்ப கடைகளும் இருக்குது. அதாவது வந்து இங்கே வந்து பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது எங்களுக்கு தேவைகள் இருக்கும், அது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வந்து கடைகள் அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாய்லெட் வசதிகளும் இருக்கிறது. நான் இப்பொழுது வந்து செலசார்லேருந்து வந்து மஜந்தாவில் வந்து இறங்கியிருக்கிறேன். மஜந்தான்றது வந்து கார் டு நோர்ட் தான். இதுலேருந்து மேலே வந்து நான் போக போகிறேன். எப்படி லிஃப்ட்டில் போகிறேன்னு பாருங்க. கார் டு நோர்ட் வந்து பெரிய இடம். ஒரு தடவை வந்து நாங்கள் பயணம் மேற்கொண்டா வந்து அதுக்கு இடங்களை வந்து கண்டுபிடிக்கிறாரு. 4-5 தினம் போய் வந்தால் தான் இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி தெரிஞ்சால் தான் நம்மளுடைய பயணங்களை வந்து வேகமாக மேற்கொள்ள முடியும். இதில் பாருங்கள், கார் டு நோர்ட் BDHK 2 நம்பர் மெட்ரோ இருக்குன்னா இந்த பக்கம் போட்டுருக்குது. நாங்கள் இந்த பக்கமாக நடக்க வேணும். பாருங்க, பஸ் எடுக்கிற ரூட்டும் இதில் தான் இருக்கு. அஞ்சு லிஃப்ட் இருக்குது. எந்த க்ரௌட் கூட தானே, இங்கே நிறைய பேசஞ்சர்ஸ் இருப்பினா அதனால வந்து 5 லிஃப்ட் வச்சுக்குவாங்க. 6 வந்து சோட்டி பண்ணுற இடம் தான் இது. இந்த சனிக்கிழமைன்றபடியே பெரிதாக வந்து மக்கள் இல்லை. இல்லாட்டி வந்து நிறைய மக்கள் வந்து போக்குவரத்துகளை மேற்கொள்வார்கள். வேலைக்கு போகிற நிறைய பேர் வந்து இதெல்லாம் கான்செப்டுகளை மேற்கொள்வார்கள். பாருங்கள், இதால் சோத்தி பண்ணணும். செக்கர் ரெண்டு செக் பண்ணது, அதை நான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், நாங்கள் ரெயினில் போகையில் கட்டாயமாக டிக்கெட் எடுத்து தான் போகணும். இல்லாட்டி வந்து டிக்கெட் விடையை விட பல மடங்கு பெறுமதியான யூரோக்களை வந்து நாங்கள் ஃபைனாக கட்ட வேண்டி வரும். நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறனாங்க இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை வந்து மதிக்க வேண்டும். இதுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்குது. வேறு ஒவ்வொன்று பார்க்கலாம். இங்கே பாருங்க, கஃபூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இதில்
இதில் பாருங்க என்னென்ன ரெயின் என்னென்ன டைமுக்கு வரும்ல எல்லாமே ஃபுல்லாக போட்டுரும்.
இந்த லகாருக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. லகாரால் அந்த வெளியே வந்தோடனே இப்படியே நாங்கள் இந்த சைட்டால் போனோம்னு சொன்னால் பஸ் கோல் தான் இங்கே இருக்குது. பஸ்ஸுன்ட்டு போட்டிருக்காங்க. 35, 39, 48, 98, 302 பஸ் இருக்குது. இப்படியே நாங்கள் நேராக போனால் பஸ் ஸ்டாண்ட் தான் வரும். கொஞ்சம் மேத்தந்தான், சுற்றியும் போகலாம். இது ஈஸி எங்களுக்கு வழி. பஸ் போகுது. பஸ் போகுது. இது வந்து 43ஆம் நம்பர் பஸ் கோல். பஸ் நிற்குது பாருங்க. இந்த வீடியோவில் காடி நோட் பஸ் லகார் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.